Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் ஒரு சேட் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். கேக்கை சூப்பராக டெக்கரேட் பண்ணி கொண்டு போகிற வழியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே கிடையாது. ஸோ அது எப்படி நடந்துச்சு, இதை நான் எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மாதிரி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே விஜே வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். பேக்கிங் கிளாஸ் ரிலேட்டடாக என்ன காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த கேக்கை பற்றி சொல்லிடுறேன். நான் இந்த கேக்கோட ஃபுல் வீடியோ எதுவுமே ரெக்கார்ட் பண்ணலை. ஏன்னா எனக்கு இப்போ முன்னாடி மாதிரி நைட் டைம் எல்லாம் ஃபுல் நின்று ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் முடியலை. ஸோ எனக்கு ஒர்க்கிங் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கிடையில் எனக்கு எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி செய்கிறதுக்கும் முடியலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ வீடியோவில் காமிக்கலைனாலும் நான் உங்களுக்கு இந்த கேக் ரிலேட்டடாக உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்கிறேன். இந்த கேக் வந்து டோட்டலி 3 kg ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் உள்ள கேக்கு. நான் பாட்டம் டயருக்கு பார்த்தீங்கன்னா 8 inch 2 டின்னும், டாப் டயருக்கு 6 inch 2 டின்னும். அப்போ பாட்டம் டயர் 2 kg டாப் டயர் 1 kgலேயுமே நான் செய்திருக்கேன். ஸோ இந்த கேக்கு பாட்டம் டயரில் எல்லோ அண்ட் ரெட் கலர் அந்த ஆம்ப்ரி டிசைனில் கொடுத்துருக்குறேன். ரெண்டும் காம்பினேஷனில் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே சேம் டைம் டாப்பில் பார்த்தீங்கன்னா பீச் கலரில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதாவது பர்த்டே பேபியோட ட்ரெஸ் வந்து அவங்க பீச் கலரில் எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பிக்சர் எனக்கு சென்ட் பண்ணி கொடுத்துட்டு சேம் பீச் கலரில் வேணும்னாங்க. ஸோ நான் அது வந்து பீச் கலரில் தான் டாப் டயர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேக் வந்து நான் க்ரம் கோட்டிங் முடிச்சு ஸ்கியூவர்ஸ் எல்லாமே பக்காவாக இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதேமாதிரி கேக்கில் உள்ள ஃபாண்டன் ஒர்க்கு, ஃபாண்டன் டாப்பர்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த கேக்குக்கு நான் ஐசிங் செய்து ஒரு 2 hours போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அதாவது கேக் டெலிவரி டைமில் தான் நான் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே கேக் டெலிவரி கொடுக்குற அந்த ட்ராவலிங் டைம் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒர்க்கை பொறுத்து 1/2 hour ஒரு 15 minutes நமக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அப்போ தான் வந்து இந்த ஃபாண்டன் எல்லாமே கேக்கில் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் ஃபாண்டன் எல்லாமே செய்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம ஐசிங் செய்தும் 2 hours போல் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் அந்த க்ரீம் நல்லா செட் ஆகிருக்கும், நல்லா ட்ரையாக இருக்கும். உடனே ஐசிங் செய்துட்டு ஃபாண்டன் வந்து மேலே வைக்கக்கூடாது. ஸோ இந்த கேக்கில் பாட்டம் டயரில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிராஃபியோட உடம்புல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன டாட் மாதிரி ப்ரௌன் கலரில். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை மாதிரி செய்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். தென் ஃபஸ்ட் டயரும் தென் டாப் டயருக்கும் இடையிலையா அந்த கேப்பில் வந்து லீவ்ஸ் 2 கலர்லையா, டார்க் க்ரீன் அண்ட் லைட் கலர்லையா லீவ்ஸும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நேம் ஃபாண்டன்லேயே தான் எழுதி கேக் மேலே வச்சுருக்கிறேன், ஃப்ரெண்டில் கொடுத்துருக்கேன். அப்புறமா அந்த கொடி படந்து கிடக்கிறது மாதிரி க்ரீன் கலர் ஃபாண்டனில் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு மங்கி தொங்கி இருக்கிறது மாதிரி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது கஸ்டமைஸ்டு கேக். கஸ்டமர் இதெல்லாம் வேணும், இப்படி வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நான் செய்திருக்கேன். அப்புறமா போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபாண்டன் எலிஃபெண்ட், தென் crocodile, தென் கேக் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிராஃபி, அப்புறம் நம்பர் 1 டாப்பர். இவ்வளோ தான் டெக்கரேஷன். அது முடிஞ்சிச்சு. இவ்வளோமே பக்காவாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி 12x12 டால் கேக் பாக்ஸ் அதில் வந்து நான் பேக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா 5 piece கப் கேக்கும் 5 கேக் பாப்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நான் செய்து எடுத்துருந்தேன். ஸோ இது பக்காவாக பேக் பண்ணி 4 வீலரில், அதாவது ஓன் காரில் டிக்கியில் தான் நான் வச்சு கொண்டு போயிருந்தேன். நான் எப்போவுமே கேக்ஸ் எல்லாமே நான் டிக்கியில் வச்சு நான் எடுத்துகிட்டு போவேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கடவுள் புண்ணியத்தில் ஆனதில்லை. இப்போ பொதுவாகவே கேக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அதுவும் டயர் கேக் அப்படிங்கும்போது யூஸ்வலாக நம்ம போகிற ஸ்பீடை விடவும் ஒரு கண்ட்ரோலபிள் ஸ்பீடில் கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் போகிறது. ஹஸ்பண்ட் தான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ் போல், இது வந்து ஒரு 20 minutes ட்ராவலிங் டைம் இருந்துச்சு. ஒரு 10 minutes அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு 4 வீலர் தான். அந்த டிரைவர் தூங்கிட்டாரா என்னமோன்னு தெரியலை. நேராக நாங்கள் போகிற டைரக்ஷனில் இந்த லெஃப்ட் சைட்லையா ஃப்ரண்டில் ஏறி வந்துட்டார். இப்போ பொதுவாக ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் தானே போகும். இது அப்படி இல்லை, நேர் ஃப்ரெண்டில் வந்துட்டுருக்கு. அது வேறு டேர்னிங். இப்போ லாங் டிஸ்டன்ஸ்லன்னா கூட நம்ம பார்த்து கொஞ்சம் அலர்ட் ஆகிருக்கலாம். இது வந்து டேர்னிங்கில் ஃபாஸ்ட்டாக எங்கள் ஃப்ரெண்ட்லேயே வந்துருச்சு காரு. வேறு ஆப்ஷனே கிடையாது. ஃபாஸ்ட்டாக ஸ்டியரிங்கை திருப்பி லெஃப்ட்டில் விட்டு அப்படியே மேலே ஏறிட்டோம். அந்த வண்டி திரும்பி கூட பார்க்கல, நிற்கவும் இல்லை. அவங்களும் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. இப்போ கூட நம்பவே முடியலை. அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எப்படி கிராஷ் ஆகாமல் ரெண்டுமே சேஃபாக போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போவே கேக் என்னாச்சோ ஒன்றும் ஆயிருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சரி ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம்
வேண்டாம், சப்போஸ் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நம்ம அங்கே போய் சேர்றது வரைக்கும் இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு இது இருக்கும். எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்லேயே மைண்ட் செட் அப்படியே வச்சுட்டே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே கடவுளே எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே தான் ஆடிட்டோரியம் ரீச் ஆனோம். அங்கே போய் கார் டிக்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா அது டிரான்ஸ்பரண்ட் கவர் தானே க்ளோஸ்டாக இருந்தாலும். ஆனால் என்னாச்சுன்னா ஒரு லக்குன்னு என்ன சொல்லலாம்னா ஃப்ரெண்ட் எதுவுமே டேமேஜ் ஆகலை. கேக்கோட பேக் சைடு தான் அந்த சடனாக நம்ம டேன் பண்ணதில் பாக்ஸில் டச் ஆகி அந்த க்ரீம் போயிடுச்சு. சேம் டைம் போர்ட்லேருந்து ஃபுல் கேக்குமே மூவ் ஆகி பேக்கில் ஆகிடுச்சு. ஸோ கேக் அங்கே கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. அங்கே எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் சைடில் தான் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன செய்யலாம், ஒன்றுமே பண்ண முடியாது, போர்டில் மூவ் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா கேக் வெயிட் அதிகமாக இருக்கு இல்லையா. பேக்கிங் டூல்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. என்ன பண்ணுறதுனே தெரியலை. எனக்கு வேறு ரொம்ப வருத்தம், ஏன்னா இது வரைக்கும் ஒரு கேக் இந்த அளவு நான் டேமேஜ் பண்ணி கொண்டு போனதே கிடையாது. அதுவும் இப்போ நம்ம கையிலேருந்து உள்ள மிஸ்டேக்குன்னா கூட ஐயோ நான் தான் தப்புன்ட்டேன்னு இருக்கும். இது அப்படி இல்லை, நம்ம அவ்வளோ சேஃபாக கொண்டு போயிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக இப்படி ஒன்று நடந்தது. ஐயோ என்னால் நம்பவே முடியலை, இது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேக்கு ஒரு 3 tier 5 kg அப்லோட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி ட்ராவலிங் டைமில் ஸ்பாயில் ஆனது. பட் அது பார்த்திங்கன்னா என்னோட மிஸ்டேக், நான் அது கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக நான் செய்திருக்கணும். ஸோ அது என்ன மிஸ்டேக்குங்கிறதெல்லாம் நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்படியாச்சு. இது அப்படி இல்லை, எனக்கு இது என்ன பண்ணுறதுனே தெரியலை. நமக்கு கேக் எடுத்து மூவ் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்குது. போர்டில் அது ஃப்ரெண்ட்லலாம் அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் வைக்க முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே, அதாவது பர்த்டே, பேபியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து ப்ரேயரில் தான் இருந்தாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன், காரில் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு. ஸோ டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அந்த போர்டில் க்ரீம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த மார்க்கிங் எல்லாத்தையுமே டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ரீம் எல்லாமே எடுத்து போர்டை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த எலிஃபெண்ட் வேறு அந்த கேக்குக்கு உள்ளாடி ஏறி போயிருந்துச்சு. அதோட ட்ரங்கு கீழே விழுந்துருச்சு, கால் கை எல்லாமே உள்ளே போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வெளியில் எடுத்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி மெதுவாக க்ளீன் பண்ணி திருப்பி அந்த யானையை சரி பண்ணி, அப்புறம் வந்து யானை அந்த உள்ளே ஏறி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த சைடில் இருந்தால் கொஞ்சம் அந்த க்ரீன் லீவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த கேப்பை வந்து கவர் பண்ணி அப்படி ஓரளவுக்கு நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து ஃப்ரெண்டு ஓகே பக்காவாகிடுச்சு, ஆனால் பேக்கில் எதுவுமே செய்ய முடியலை, ஏன்னா க்ரீம் எல்லாமே பாக்ஸில் ஆகிடுச்சு. நம்ம அதை திருப்பி எடுத்து ஐசிங் செய்யவும் முடியாது, டூல்ஸ் எதுவுமே இல்லை, பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, அப்படி கேக்கு வந்து சைட்லேயே ஒரு இடத்துல வச்சு இந்த மாதிரி எல்லாமே நான் முடிச்சு பேக் பண்ணிட்டு, ஸோ அப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட விஷயத்த சொன்னேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஒன்றுமே பண்ண முடியலை. ஓகே, ஃப்ரெண்டு வந்து நீட்டாக தான் இருக்குது, ஃபோட்டோஸுக்கு எதுவுமே ப்ராப்ளம் வராது, பேக்கில் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி கேக்கு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். இதை மாதிரி உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.